ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவனோட ஃபேவரட் சீரியல் சிறகடி காசில் இன்றைக்கி நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே முத்தும் மீனாவும் வராங்க. ஸ்ருதியை வந்து தூக்கிட்டு ரவி வந்து ரவுண்ட் அடிச்சிட்ருக்காரு. என்னடா பழக்குரல் கீழே விழுந்துருச்சான்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. இல்லைடா இப்படி தூக்கிட்டு சுற்றுனாதான் மேலே லவ் இருக்கான், அதான் தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்னையும் தூக்கிட்டு சுற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சுற்றிட்டு இருக்கும்போதே வந்து ரோஹிணி வராங்க. பார்த்துட்டு ஏதோ ப்ளே ஸ்கூலுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் தான் சுற்ற ஆரம்பித்தோம், எங்கள் கூட அவங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே வந்து ரோஹிணி மனோஜை பார்க்குறாங்க. உடனே தூக்கிட்டு சுற்றணுமா அப்படின்னு கேட்டுட்டு மனோஜும் வந்து ரோஹிணியை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறாரு. அந்த டைம் பார்த்து கோயிலுக்கு போனால் அண்ணாமலை சாரும் விஜயாவும் உள்ளே வராங்க. இவங்கள பார்த்தோன்னே விஜயா வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இது என்ன ஹாலா, என்ன இது, யாராவது வந்து திடீர்னு பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற புருஷன் பொண்டாட்டிங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு முத்து கவுண்டர் கொடுக்குறாரு. ஏதாவது பண்ணணுன்னா ரூமில் போய் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க. அப்படி பார்த்தாலும் ரெண்டு பேருக்கு தானே ரூம் இருக்குது, ஒருத்தவங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. மறுபடியும் ரூம் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்லிவிட்டு, மாதம் எல்லாம் எவ்வளோ எனக்கு செலவு காசு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் எல்லாட்டையும் கேட்குறாரு. ரோஹிணி வந்து சிக்னல் காட்டுறாங்க. உடனே மனோஜ் வந்து 8000 தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. முத்து வந்து மீனாவை நீயும் சொல்லு அப்படின்னு சொல்லவும் அவங்க 10 வரல காட்டுறாங்க. 10,000 அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாரு. ரவியும் நான் 10,000 தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா வந்துட்டு நானும் சம்பாதிக்கிறேன்ல மாமா, நான் 2,000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என் பொண்டாடி பெரிய மனசு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லவும், நீங்கள் என்ன தானே குத்தி காட்டுறீங்க, நானும் 5,000 தரேன் சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. ஆமாம் மீனா சொல்கிறது கரெக்டு தான், நானும் 10,000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. ஏன் இப்போ இவ்வளோ நாளாக இல்லாமல் காசு கேட்குறீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கவும், பொறுமையாக இரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்கிறாரு. ஏன்டா இவ்வளோ நாள் நமக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, அப்பா வந்து கணக்கு கேட்டதில்லை, நீ என்னடா இந்த மாதிரி அப்பா கிட்டவே கணக்கு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து திட்டுறாரு. மாடியில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா பணம் கேட்ட விஷயத்தை பற்றி மனோஜ் வந்து ரவி கிட்ட கேட்குறாரு. ஏன்டா நீ ஏன்டா 10,000 தரேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு, பின்ன அப்பா கேட்கும்போது எப்படி இல்லை சொல்கிறது அப்படின்னு ரவி சொல்கிறாரு. ஒரு வேளை வீட்டை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அப்பா அம்மா எங்கேயாவது போயிட போகிறாங்களோ மனசு சொல்லவும் முத்து வந்து அவர் அடிக்க போகிறாரு. 7 இதெல்லாம் விற்றுட்டு நம்ம எங்கேயாவது ஃப்ளாட் வாங்கிட்டு போயிடலாம் ரவி சொல்கிறாரு. ஏன்டா ரூம் இல்லாமல் இருக்கிற நாங்களே தனியாக போகணுன்னு நினைக்கல, நீங்கள்லாம் ஏன்டா அப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு முத்து வந்து திட்டுறாரு. ஏன்டா நாங்கள்லாம் நல்ல வேலையில் இருக்கோம், நாங்களாம் அந்தஸ்தாக இருக்க வேணாமா, நீ கார் தானே ஓட்டுறோம், பொண்டாட்டி பூ தானே வைக்கிறான்னு சொல்லவும் முத்து வந்து மனோஜ் கிட்ட சண்டைக்கு போகிறாரு. இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.